ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம கொட்டா வந்து ஒடுவுற மாதிரி இருக்குது, மயிலாம் ஏறி வீணாக்கிடுச்சு, வெறும் குச்சி மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ வர வர இனிமேல் வெயில் நாள் இல்லைங்களா, அக்னி வெயில் வேறு வரப்போகுது. இப்போ அடிக்கிற வெயிலே தாங்க முடியல. அதனால் அந்த கீற்றுலாம் வந்து அனல் வந்து தாங்க மாட்டேங்குது. உள்ளார கொட்டாயிலுமே வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் சுடுது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து கரும்பு சோளம் இருக்கு இல்லையா, அதுதான் போட போகிறோம். அதாவது இங்கெல்லாம் வந்து கருப்பஞ்சத்தை அப்படின்னு சொல்லுவோம் அதை. அது வந்து கம்மலில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, செத்தனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து அப்படி தான் சொல்லுவோம், கருப்பஞ்சத்தை அப்படின்னு சொல்கிறது. இங்கே வந்து உங்களுக்கு புரியலைன்னா சொல்கிறேன், கரும்பு சோளம் இருக்குது இல்லையா, அதுதான் போடுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏரியிலலாம் வந்து நிறைய ஹைட்டாக உயரமாக வந்து பில்லு முளைச்சிருக்கும். அது பேர் வந்து வெழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து போட்டாக்கா இன்னுமே கூலிங்காக இருக்கும். ஆனால் அது இப்போல்லாம் கிடைக்கிறது கிடையாது. கிடைச்சாலுமே வந்து ரொம்ப விலை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு கரும்பு சோளம் மட்டும் போட போகிறோம். இன்றைக்கி காலையிலே வந்து ஆள் வந்துட்டாங்க போடுறதுக்காக. அந்த கருப்பஞ்சத்தை இருக்குது இல்லையா, அதை வந்து ஏற்றுறதுக்கு போயிருக்காங்க. அதாவது நாங்கள் இங்கே எப்படி பேசுவோமோ அதேமாரி பேசுனா தான் எனக்கு வந்து வரும். நான் மாற்றி பேசுனேன்னா எனக்கு எல்லாமே தப்பு தப்பாக தான் வரும். அதனால் ஃபஸ்ட்டே நான் விளக்கத்தை சொல்லிக்கிட்டேன், கரும்பு சோளம் அப்படின்னு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மொழியில் பேசுகிறது தான் அவங்களுக்கு சரளமாக வரும். அதனால் தெரியலைன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கொட்டாயோட அகல நீளம் பார்த்தீங்கன்னா 11க்கு 42, 11 அடி அகலம், 42 அடி நீட்டு. இந்த கொட்டாய்க்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கீற்று கொட்டினோம். 1000 கீற்று வாங்கினோம். ஒரு 200 கீற்று மீந்து போச்சு, அது ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. மீதி 800 கீற்று வந்து கொட்டாயில் கட்டியிருக்கோம். கொட்டாயை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா நெருக்கமாக இருக்கும், குச்சி மட்டும்தான் தெரியும். கரும்பு சோளையும் இப்போ ஏற்றிட்டு வந்துட்டாங்க. இதில் ஏற்றிட்டு வந்த கத்தை வந்து 250 கத்தை தான். இன்னும் 250 கத்தை வந்து வயலில் இருக்குது. இந்த கொட்டாய்க்கு 500 கத்தை தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதனால் 500 மட்டும் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த கரும்பு கட்டோட ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து 5 ரூபா. நமக்காக 4 ரூபா போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து இந்த கட்டெல்லாம் செஞ்சு கொடுத்தது. நாங்கள் வந்து இது பேர் வந்து பண்ணை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கட்டை வந்து ஒரு பண்ணை அப்படின்னு சொல்கிறது. இது எங்கே வாங்கினாலுமே எங்கள் ஊரில் 5 ரூபா தான் இது. நான் டிராக்டரில் ஒன்று ஒன்றா எடுத்து இறக்குவாங்கன்னு பார்த்தேன். இது நெல் கொட்டுற மாதிரி, கடலை கொட்டுற மாதிரி இதுவுமே வந்து கீழே சரிச்சு விட்றாங்க. அழகாக வந்து கொட்டுது தானா. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆளுங்களும் இறக்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்க போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து மணி 10:30 ஆகி போச்சு. அதனால் ஏறிட்டு இறங்க முடியாது, சாப்பிட்டு ஒரு வழியாக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கை கால் கழுவிட்டு இருக்காங்க. மணி பாருங்கள், 10:40 ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. இது போடுறதுக்கு 2 பேர் போதும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் இன்னொரு ஆள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கத்தை பண்ணி கொடுத்தாரு இல்லையா, அவருமே ஒரு கைக்கு வச்சுக்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்காக தான் ஏறினாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏறி முடித்து போகிறதுக்கே இது வரைக்கும் போட்டதே பார்த்திங்கன்னா மணி 2 ஆயிடுச்சு. ஏன்னா ஏணி தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு போடுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒரு வேலையை ஆரம்பித்தோம்னா அதுக்கு எல்லா ஜாமானும் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. அதுவும் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நுணுக்கமான வேலை, அது கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யுது. கீழே நிற்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் வேலை கிடையாது. அந்த செத்தையை வந்து எடுத்து கொடுக்கணும். மேலே இவர் வந்து தண்ணி தெளிக்கிறாரு, அவ்வளோதான். மேலே உள்ளவங்களுக்கு தான் வேலை. அதை ஒரு கத்தையை வாங்கி பிரித்து அதை ஒன்று மேலே ஒன்று ஏற்றி அதை சரி செய்யறதுக்கே மணி ஆகும். மணி பார்த்திங்கன்னா 2 ஆயிடுச்சு. 2 மணி வரைக்குமே அதான் முடிஞ்சிருந்துச்சு. மதிய சாப்பாடு நம்மளே செஞ்சு வச்சுட்டோம். காலை சாப்பாடு மட்டும் கடையில் வாங்க சொல்லிட்டேன். ஏன்னா என்னால் எல்லாத்தையுமே பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் ஒரு வேளை மட்டும் சமைச்சு கொடுத்துக்கிறது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் 3:45 ஆயிடுச்சு மணி. அது வரைக்குமே இதான் வேலை ஆகிருந்துச்சு. அதுவே வெயில் இல்லைன்றதோட்டு தான் இந்தளவுக்கு கொஞ்சம் வேலை ஆணுச்சு, இல்லைன்னா வந்து ஆயிருக்காது. மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை ஆணுச்சு. ஏன்னா நாள் எந்த அளவுக்கு வந்து மப்பாக இருந்துச்சோ மறுநாள்லாம் வந்து பயங்கரமான வெயில். பாவம், அவரால் மேலே நிற்கிறவரால் முடியல சுத்தமாக. அவரும் ஆனால் உட்காராமல் செஞ்சார். இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையிலேயே 6 மணிக்கெலாம் ஆள் வந்துட்டாங்க. 2 பேர் தான் வந்தாங்க. ஏன்னா நாளே 2 பேர் போதும்னாங்க. நம்ம தான் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு வச்சுக்கிட்டோம். 2 பேர் மட்டும்தான் வந்தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நாள் எவ்வளோ வெயில் கம்மியாக இருந்துச்சோ அந்தளவுக்கு 2 பங்கு சேர்த்து அடிக்குதுங்க இன்றைக்கி வெயில். நாள் இது வரைக்கும் தான் விட்டுட்டு போயிருந்தாங்க. இப்போ வந்து 2ஆவது நாள் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலுமே இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இப்போதைக்கு ஆள் கிடையாதுங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நம்ம வந்து செலவை பற்றிலாம் பார்க்கல. ஏன்னா ஆட்டுக்குட்டிங்களுக்கு அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் தான் அதுங்களுக்கு நல்லாயிருக்குங்கிறதுனால எதையும் பார்க்காம நம்ம இறங்கிட்டோம்.
இதில் பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே ஒரே ரேட்டு கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சம்பளம். மேலே நிற்கிறவங்களுக்கு ஒரு சம்பளம், கீழே இருக்கிறவருக்கு ஒரு சம்பளம், இன்னொருத்தருக்கு வேறு சம்பளம். 3 பேருக்குமே தனித்தனி சம்பளம். சம்பளத்தில் நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா ஊருக்கு ஊர் மாறுபடும். அது வந்து சொன்னோம்னா தப்பாக போயிடும். கொஞ்சம் பாதி அளவு போட்டு முடித்த உடனே வந்து நம்ம ஆடுங்கள்லாம் பெரும்பாலும் போய் பண்ணை மேலே தான் படுத்துருந்துச்சிங்க. அதுங்களுக்கு அது பிடிச்சிச்சு போல இருக்குது. நம்மளுமே போய் பார்த்தோம். கொஞ்சம் ஜில்லுன்னு நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு கூட போடல. ஃபஸ்ட்டு ஆட்டுக்கொட்டாய்க்கு போட்டாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் நாளில் வந்து அதுங்களுக்கு அம்மை நோயெலாம் வரும். அதனால் வெயிலில் கிடந்துச்சிங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போகும். ஃபஸ்ட்டு கொட்டாயை முடிச்சுட்டு தான் அடுத்தது வீட்டு வேலையை ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கொட்டாயை முடிக்கிறோம். இந்த கொட்டாய்க்கு 500 கத்தை போட்டோம். 500 கத்தைக்குமே வந்து 2000 4 ரூபானா ஒரு கத்தைக்கு 4 ரூபானா 2000 கொடுத்தோம் கத்தைக்கு மட்டுமே. சம்பளம் மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு செலவு, டீ செலவு எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 10,000 தாண்டி போச்சு இதெல்லாம். அது இல்லாமல் வண்டி வாடகை இருக்குது. ஏற்றிட்டு வந்தாங்க இல்லையா, 2 டைம் ஏற்றிட்டு வந்தாங்க. 2 டயத்துக்கும் வண்டி வாடகை இருக்குது. இதெல்லாம் மொத்த செலவு பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா கூட தான் வந்திருக்கே ஒழிஞ்சு குறையில. இந்த கீத்துலாம் இல்லாமல் இதை மட்டும் போடுறதுக்கு இந்த 15,000க்கு பார்த்திங்கன்னா நம்ம சீட்டி வாங்கியே முடிக்கிருந்துருக்கலாம். அது ஒரு தடவை போட்டாலே ஒரு 10 வருஷத்துக்கு கை வைக்க வேண்டியதில்லை. எதனால் வந்து கீத்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுங்களுக்கு இதான் நல்லது. ஆட்டு பண்ணைன்னு வச்சுருந்தோம்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக கீத்து கொட்டா கட்டுங்க. சீட்டி போட்டுறாதீங்க. அதுங்களுக்கு அனல் தாங்காது. அதனாலேயே அதுங்களுக்கு நோய் வரும். அதை விட இது பல மடங்கு செலவு அதிகம்தான். இருந்தாலுமே நம்ம ஆடுங்களை பார்க்கும்போது இறப்பு விகிதம் நம்ம எந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் ஆட்டு பண்ணையில் லாபம். அதனால தான் நம்ம கீத்து கொட்டா கட்டிக்கிறது. இப்போ சைட்லலாம் கண்ணாபின்னான்னு தொங்குச்சு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி விட்டாங்க நல்லா அழகாக. சும்மா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அதை விட தாண்டி சூப்பராகவே இருக்குங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா சும்மா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குதுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. போய் நின்று பார்த்துட்டு வந்தோம். ஆடுங்கள்லாம் மேய போயிருக்காங்க. அதனால தான் ஆட்டுக்கொட்டாயில் யாருமே இல்லை. வேலை பார்த்தீங்கன்னா நேத்தியோடு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி காலையில் தான் நம்ம கொட்டாயெல்லாம் கூட்டி வச்சுருக்குறோம். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.